ஒருவேளை இந்த செய்தியை ஒரு வாலிப தம்பியோ தங்கச்சியோ நீ பார்ப்பாயானால் இந்த செய்தியை கொஞ்சம் கவனமாக நீ கேளு, ஸ்கிப் பண்ணிடாத. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. உங்கள் கூட படித்தவங்க, உங்கள் கூட பழகினவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட ஒருவேளை டியூஷன் வர்றவங்க, உங்கள் கூட ஒருவேளை ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிற நிறைய பேர் இருக்கலாம். அவங்க எல்லாரும் தனக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு இருக்கிற ஃப்ரீடம், எனக்கு இருக்கிற சுதந்திரம், எனக்கு இருக்கிற இந்த ஒரு காரியத்தை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இந்த லைஃப் எனக்கானது, இந்த லைஃப் எனக்கு சொந்தமானது, என் இஷ்டப்படி தான் வாழ்வேன்னு சொல்லி ஒருவேளை வாழ்வாங்கன்னா, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிற நீ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். வேத வசனம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாயானால் ஒன்று கூட மிஸ் பண்ணாம எல்லாவற்றையும் அவர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இந்த லைஃப் எனக்கானது, என் இஷ்டப்படி வாழ்வேன், என் இஷ்டப்படி டிசிஷன் எடுப்பேன், என் இஷ்டப்படி திருமணம் பண்ணுவேன், என் இஷ்டப்படியான கிராமங்களுக்கு போவேன், என் இஷ்டப்படியான ஸ்டைலை நான் மாற்றுவேன்னு சொல்லி ஒருவேளை நீ சிந்திப்பாயானால், ஆமா, இள வயதும் வாலிபமும் மாயை. இந்த தோல் ஒரு நாள் பழசாய் போயிடும். நாம இப்ப யூஸ் பண்ற ட்ரெஸ், இப்ப போடுற இந்த ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. எல்லா சேஞ்சஸும் லைஃப்ல நடந்து கொண்டே இருக்கும். ஆனா எல்லா சூழ்நிலைகள்லையும் இயேசு கவனமாய் கவனித்து கொண்டிருப்பார். ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவோம், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.